வணக்கம் நண்பா. ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் பகுதியாகும். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை என்றுமே வெல்லாது. முயற்சி இல்லாமல் வெற்றியும் இல்லை. முயற்சி இருந்தால் வெற்றி உன்னை தேடி வரும். விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கு அல்ல. வருந்துவதால் நீங்கள் நினைப்பதை நடத்த முடியாது. வருத்தத்தை தாண்டி வந்து நம்பிக்கையுடன் கூடிய முயற்சியே உங்களை வெற்றி பெற செய்கிறது. நீங்களே கட்டி எழுப்பும் சுவர்களால் மட்டுமே நீங்கள் அடைக்கப்பட்டுள்ளீர்கள். அதுவே பயமும் தயக்கமும். அதிலிருந்து வெளிவந்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். இன்று நீங்கள் உணரும் வலி நாளை நீங்கள் உணரும் பலமாக மாறும். வலிகள் உங்களை வருத்துவதற்காக அல்ல, நீங்கள் பலம் மிகுந்த மனிதனாக மாறுவதற்காக. வலிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கை சிறப்பாக மாறும். நீ இன்று செய்யும் சின்ன சின்ன முயற்சிகளே நாளை வெற்றிகளாக மாறுகின்றன. எனவே முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். தன்னம்பிக்கை கொண்ட மனிதன் மற்றவர்கள் நம்பிக்கையை பெறுகிறான். உன்மேல் உனக்கு முதலில் முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையுடன் நீ செய்யும் செயல்களே மற்றவர்கள் உங்களை நம்புவதற்கு வழிவகுக்கிறது. உன் திறமையை வெளிக்காட்டு, உலகம் உன்னை கண்டறியும். மனம் உங்களை கட்டுப்படுத்தும் முன் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். உங்கள் வலிகளையும் அவமானங்களையும் உங்கள் வெற்றி பயணத்தின் எரிபொருளாக பயன்படுத்துங்கள். கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றிக்கனியை எட்டுபவனே சிறந்த சாமர்த்தியசாலியாகிறான். அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது என்று எப்பொழுதும் நம்புங்கள். நம்பிக்கைதான் வாழ்க்கை. நீங்கள் எதை ஆழமாக நம்புகிறீர்களோ அதையே அடைகிறீர்கள். அதுவே இயற்கை. நீங்கள் நிறுத்தாதவரை எவ்வளவு மெதுவாகச் சென்றாலும் பரவாயில்லை. உங்கள் இலக்கை அடைந்து விடலாம். வெற்றி எனும் இலக்கை அடைவதற்கு தோல்விகளே படிக்கட்டுகளாக இருக்கின்றன. தோல்விகள் உங்கள் முயற்சியை நிறுத்துவதற்காக அல்ல, தொடர்ந்து முயற்சி செய்வதற்காக. விடாமுயற்சியே வெற்றியின் ரகசியம். சிந்திக்க மட்டும் உனக்கு தெரிந்தால் நீயே உனக்கு மிகச்சிறந்த ஆலோசகர். கற்றவர்களிடமிருந்து கற்பதை விட கற்றுக்கொண்டே இருப்பவர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டே இருக்கும் மனிதர்களே தன் அறிவை மேம்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். புது புது விஷயங்களை கற்கிறார்கள். தைரியம் பயத்தை விட ஒரு படி மேலே உள்ளது. பயம் ஒரு செயலை செய்ய விடாமல் தடுக்கிறது. தைரியம் ஒரு செயலை செய்வதற்கான ஊக்கத்தை தருகிறது. பிரச்சனைகளை ஒரு செயலை சிறந்த முறையில் செய்வதற்கு வாய்ப்பாக அமைகிறது. பிரச்சனைகளைக் கண்டு அஞ்சாமல் அதை வரவேற்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்மீது நம்பிக்கை நமக்கிருக்கும் வரை வாழ்க்கை நம்பசம். நீங்கள் செய்யாவிட்டால் கனவுகள் செயல்படாது. கனவு நிஜத்தில் நிகழ வேண்டும் என்றால் அதை செயலாக்க வேண்டும். உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக முதலில் நீங்களே மாறுங்கள். அமைதியாக இருப்பவன் அதிகம் கவனிக்கிறான், புத்திசாலியாக மாறுகிறான். அறிவை விட முக்கியமானது உங்கள் இலக்கை அடைய உங்கள் விருப்பம். ஆர்வத்துடன் செய்யும் எந்த ஒரு செயலும் உங்களுக்கு வெற்றியையே தரும். உங்களால் பறக்க முடியாவிட்டால் ஓடுங்கள். இப்பொழுது உங்களால் என்ன முடியுமோ அதை செய்ய தயங்காதீர்கள். இருப்பதை வைத்து சிறப்பாக வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. உறுதியுடன் எழுந்திருங்கள். திருப்தியுடன் படுக்கைக்கு செல்லுங்கள். அதுவே நிம்மதியான வாழ்க்கைக்கு வழி. தோல்வி வெற்றிக்கு நேர்மறையானது அல்ல, அது வெற்றியின் ஒரு பகுதியாகும். செய்ய முடிந்தவன் சாதிக்கிறான், செய்ய முடியாதவன் போதிக்கிறான். இந்த சமூகத்திற்கு நீ யார் என்று உங்கள் செயலின் மூலம் காட்டு, உங்கள் வார்த்தைகளால் அல்ல. பழைய பழக்கங்கள் புதிய பாதையை திறக்காது. நீங்கள் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நிறைய நல்ல பழக்கங்களை உருவாக்குங்கள். உங்கள் பழக்கங்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆயுதம். வெற்றிக்கான திறவுகோல் தடைகளிலும் இடர்பாடுகளிலும் கவனம் செலுத்தினால் கிடைக்காது. இலக்கின் மீது மட்டும் கவனம் செலுத்தினால்தான் வெற்றிக்கான திறவுகோல் உங்களுக்கு கிடைக்கும். மலையை பார்த்து மலைத்து போகாதே, மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு அது கடினமாக தெரியும். தொடர்ந்து செய்து வந்தால் அதுவே சுலபமாக மாறும். ஒரு மனிதன் தன்னை உலகிற்கு புத்திசாலி என்று நிரூபிப்பதை நிறுத்திவிட்டு தனது திறமையை மட்டும் வெளிக்காட்டுபவன் நிச்சயம் வெற்றி அடைவான். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.